அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சுகந்தி ஜெயந்தி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா பசங்க 2 பேர் ஸ்கூல் சேர்த்துருக்காங்க. எங்கள் அக்கா அவங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கான எல்லா பர்ச்சேஸ் தான் நேற்று எங்கள் அக்காவும் மச்சானும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்கூல் போகிறதுக்கான என்னென்ன ஸ்கூல் சேர்றதுக்காக என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை பிராண்டில் 2 வாட்டர் பாட்டில் எங்கள் அக்கா பசங்களுக்கு வாங்கியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்டை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம சீமாட்டி சில்க்ஸில் யூனிஃபார்ம் எடுத்திருக்காங்க. நீங்கள் யூனிஃபார்ம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீமாட்டி சில்க்ஸில் ஆஃபர் போட்டு தருவாங்க. யூனிஃபார்ம் 2 பசங்களுக்கு எங்கள் அக்கா எடுத்திருக்காங்க. யூனிஃபார்ம் ஒரு குழந்தைக்கு எங்கள் அக்கா எடுக்கல, 2 குழந்தைக்கு எடுத்திருக்காங்க. கேர்ள் பேபிக்கு ஒன்றும் பாய் பேபிக்கு ஒன்றும் எடுத்திருக்காங்க. யூனிஃபார்மில் சீமாட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா துணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சீமாட்டி சில்க்ஸில் 5 to 50% ஆஃபர் போயிட்டுருக்கான். நீங்கள் யூனிஃபார்ம் உங்கள் பசங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா மறக்காமல் சீமாட்டி சில்க்ஸில் போய் ட்ரை பண்ணுங்கள். 2 யூனிஃபார்மும் சேர்த்து 1868 ரூபா பில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் சேர்க்குறீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம ஷூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பிளாக் சாக்ஸ் 1 2 3 4 4 செட்டு பிளாக் சாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது தம்பி பாப்பாவோட சைஸ் தான் கரெக்டாக வாங்கியிருப்பாங்க. 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே உட்படா சுட்டி 2 பேருமே கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க, ஓ சாக்ஸி என் சாக்ஸியும். அதனால் கலந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி போட்டுப்பாங்க. இது ஒயிட் சாக்ஸ் எங்கள் அக்கா பசங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்துருக்காங்க. அதனால உங்களுக்கு தனியாக யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அதனால ஒயிட் சாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், இதில் ஷூ தான் இருக்கு. ஒயிட் ஷூ தான் வாங்கியிருக்காங்க. இது அநேகமாக பாப்பாவுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் ஷூ வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அக்கா பசங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸில் சேர்ந்துருக்காங்க. அதனால எங்கள் அக்கா எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ஷூவும் இந்த சாக்ஸும் வாங்கியிருக்காங்க. இது பாப்பாவோடதுன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக தம்பிக்கும் ஷூ இருக்கும். நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவர்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, பேப்பர்லாம் போட்டு. இது பிளாக் ஷூ இருக்குது. இதில் பிளாக் ஷூ தான் இருக்குது. இதில் நான்லாம் ஸ்கூல் போனப்போ இது மாதிரிலாம் ஷூலாம் போட்டு பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்லி ஒன் செப்பல்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகுமே எனக்குலாம். அதுமாரி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் அக்கா பிள்ளைங்க 2 பேரும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, மெட்ரிகுலேஷனில். அதனால தான் இது மாதிரி ஷூலாம் காஸ்ட்லியாக வாங்கி தராங்க. இப்போ இந்த பாக்ஸில் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துலாம். இதுல பேப்பர் டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. வாவ், இந்த ஷூ மாடலை பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஷூ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது மாதிரி ஷூ டைப் நான் இப்போ தான் பார்க்குறேன். நாட் ஷூ பார்த்துருக்கேன். நாட் கட்டுவோம்ல, அது மாதிரி ஷூ அதே மாதிரி இந்த மாடல் பார்த்துருக்கேன். அப்புறம் இதே மாதிரி வார் இல்லாமல் நம்ம ஓப்பன் டைப் ஷூ
வந்து போட்டுப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒற்றை ஷூலாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. நான் ஸ்கூல் படித்தப்பெல்லாம் வந்து செப்பல் வந்து ஸ்கூல்லலாம் கொடுத்தாங்க. அது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நான் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து செப்பல் கொடுப்பாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஷூவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம தான் கண்டிப்பாக வந்து வாங்கி ஆகணும். இந்த பாக்ஸ்லையும் ஷூ தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து பேப்பர் டெக்கரேஷன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒயிட் ஷூ. அப்போ இதுதான் வந்து தம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பாய்ஸ் போட்டுக்கிற மாடல் மாதிரி இருக்கு. ஷூ வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு, அதே மாதிரி வந்து பாய்ஸ் போட்டுக்கிற மாதிரி இதுலையும் இருக்கு. இதோட மாடல் வந்து பாய்ஸ் போட்டுக்கிறது தான். அப்போ இது ரெண்டுமே வந்து தம்பிக்கு வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாய்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து தம்பிக்கு தான் போல இருக்கு. தம்பி வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ இது ரெண்டு வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து எப்படி நான் பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா, இது வந்து கேர்ள்ஸ் ஷூ, அது வந்து பாய்ஸ் ஷூ. அப்ப இது வந்து பாப்பாவுக்கு. பாப்பா வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. அபாகஸ், கராத்தே, சிலம்பம், அது மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லி தராங்க. எங்க தம்பி பாப்பா 2 பேரும் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் அவங்க 2 பேருமே வந்து படிக்கிறாங்க. இப்போ நம்ம ஷூ எப்படி இருந்தோ அதே மாதிரி வந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே எல்லாமே நல்லா இருக்கு இல்லைங்களா. உங்க பசங்களை வந்து நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, உங்க பசங்க வந்து எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, அப்புறம் உங்கள் பசங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்கூல் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, எந்த கம்பெனி பிராண்டில் வந்து பண்ணுவீங்க, வாங்குவீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்கிறதா இருந்தால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முகம் தெரியாது நம்ம வந்து அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஆகிக்கலாம். யூனிஃபார்ம் வந்து எடுத்துட்டாங்க. தம்பிக்கு 2 செட்டு, பாப்பாவுக்கு 2 செட்டு வந்து எடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து 1800 ரூபாய் சொச்சா வந்துட்டு சீமாட்டி சில்க்ஸில் தான் வந்து எடுத்திருக்காங்க. 2 பேருமே வந்து கும்பகோணம் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். இப்போ வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து பாட்டில் வந்து அக்கா வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உறிஞ்சி குடிக்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்படி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் தண்ணி வந்து அப்படி இருந்தால் அப்படி வந்து உறிஞ்சி குடிக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இல்லைங்களா. 1st ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிக்கிறா. இங்கே பாருங்க, இல்லை வாட்டர் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து உறிஞ்சி இப்படி வந்து குடிச்சிக்கலாம். அது குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே இந்த மாதிரி பாட்டிலாம் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு. நிறைய வந்து குட்டீஸ்லாம் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து இது மாதிரி வந்து அவங்களுக்கு நிறையா வந்து உறிஞ்சிலாம் குடித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாசாக இருக்கும். இதுக்காகவே வந்து ஸ்கூல்லாம் வந்து போவோம், சரி உறிஞ்சு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், உறிஞ்சு குடிக்கிற பாட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. எனக்கு இது மாதிரி பாட்டில் வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த பிளாஸ்டிக்லேயே வந்து ஸ்ட்ரா போட்டுருக்கோம்ல, அது மாதிரி பாட்டில் வந்து நான் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கிற அப்டேட் எப்படி இருக்குது அப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க அப்டேட் வந்து அப்படி இருக்குது. இவங்க வந்து 2K கிட்ஸ், நானும் 2K கிட்ஸ் தான். நான் 2K கிட்ஸ் ஃபஸ்ட்லேயே வந்து பிறந்துட்டேன், 2004 வந்து பிறந்துட்டேன். இவங்க வந்து 2010, 15 வந்து பிறந்திருக்காங்க. அதனால பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பாட்டில் வாங்கி கொடுத்தாதான் ஸ்கூல்லாம் போவாங்க. இது வந்து தம்பி வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அதனால அவனுக்கு வந்து நார்மல் பாட்டில் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டு. ஒரு பாட்டிலோட விலையை பார்த்தீங்கன்னா 350 ரேட்டி. நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். தம்பியோட பாட்டில் வந்து 350, 350 ரூபாய். பாப்பாவோட பாட்டில் வந்து 330, 330. பாட்டில் மட்டும், அதாவது வாட்டர் பாட்டில் மட்டும் ஒரு 600க்கு மேலே தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. 780க்கு வந்து வாங்கியிருக்காங்க வாட்டர் பாட்டில் மட்டும். முன்னாடிலாம் வந்து ஸ்கூல் போனோம் அப்படின்னா ஒரு பேக் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி கொடுப்பாங்க.
ஸ்கூலுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது 90s கிட்ஸ் வந்து நிஜமாவே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உண்மையாகவே வந்து தட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா தட்டில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷூ எடுக்கிறாங்க, சாக்ஸ் எடுக்கிறாங்க. சாக்ஸில் ஒயிட் சாக்ஸ் வேறு, பிளாக் சாக்ஸ் வேறு, ஷூவில் ஒயிட் ஷூ வேறு, பிளாக் ஷூ வேறு, யூனிஃபார்ம் எடுக்கிறாங்க. புது டிஃபன் பாக்ஸு ஒரு செம்முக்கும், அதாவது ஒரு டேமுக்குமே வந்து புது டிஃபன் பாக்ஸு, புது பேக்கு, புது வாட்டர் பாட்டில். அதுவும் ஒரு வாட்டர் பாட்டில் பாருங்கள் 300க்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இவ்வளோ காணம் எடுத்து கொடுத்துமே, அதுவும் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் வந்து படிக்க வைக்கிறாங்க. இவ்வளோ கான் பண்ணி என்ன பண்ணுறது? பிள்ளைங்க காலையில் எழுந்தோடனே அம்மா நான் ஸ்கூல் போகலன்னு அழுவுதுங்க உடனே. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படிங்களா? ஒரு பேக் ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒயர் கூட கோழி பையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் 90s கிட்ஸில் 80s கிட்ஸாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உண்மை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கோழி பையும் ஒயர் கூட இருந்தாலும் ஸ்கூலுக்கு நீங்கள் நிறைய தடவை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இந்த காலத்து பசங்களை பார்த்தீங்களா, மொத்த பர்ச்சேஸே வந்து கண்டிப்பாக வந்து 2000க்கு மேலே தான் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2000 ஆயிருக்காது, ஒரு 3-4,000 வந்து ஆயிருக்கும். ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போக மாட்டேன் வந்து அடம் பிடிக்குதுங்க. இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் நினைக்கிறீங்க மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து ஸ்கூல் போகிறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டோம். இதில் என்னென்ன மிஸ்ஸிங் ஆகுதுன்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து எதிர்ப்புகள்லாம் வருது தான். அதை மீறி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை வீடியோ போட்டாலே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க தான். பட் நான் சொந்தக்காரங்களை பற்றி பேச வரல. ஒரு பொம்பளை பிள்ளை வீடியோ போடுது அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்போர்ட் பண்ணாமல் என்னோடய சேனலுக்கும் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இடையில விட ரொம்ப வீடியோ போட முடியல. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வருத்தமாயிட்டு அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதனால் வந்து வீடியோலாம் வந்து பெருசாக ஒன்றும் போட முடியல. ஒரு 2 மந்த் வந்து வீடியோ போடாமல் அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி நீ பழைய மாதிரி வந்து வீடியோ போடு, டல்லாக இருக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா உறவுகளையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில உறவுகள் மட்டும். ஏன்னா எல்லா உறவுகளும் நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம வீடியோக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் கும்பகோணத்து ஆளாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கும்பகோணத்தில் தான் வந்து வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் வந்து கமெண்ட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. பேசாமலும் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.